ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போகிறது சிபிஎஸ்சி 10th மேக்ஸோட லாஸ்ட் மினிட் ரிவிஷன். அதாவது இன்னும் 1 மந்த் தான் நமக்கு போர்டு எக்ஸாமுக்கான டைம் இருக்குது. ஸோ லாஸ்ட் மினிட்ல எல்லா சாப்டரையும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சாப்டர் ரியல் நம்பர்ஸில் உள்ள ஒரு சில எம்சிக்யூஸ் ப்ரீவியஸ் இயரில் கேட்டது, தென் அதோட பேஸில் உள்ள சம் கொஷின்ஸ் எல்லாமே எம்சிக்யூ கொஷின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இது பார்ட் 1. இதே மாதிரி 4 வீடியோஸ் எம்சிக்யூக்கு வரும். அதே மாதிரி வெரி ஷார்ட் ஆன்சர், லாங் ஆன்சருக்கு தனித்தனியாக வீடியோஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட போர்டு எக்ஸாமுக்கு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு போகலாம். அந்த சம் ஆஃப் ரேஷ்னல் அண்ட் இர்ரேஷனல் நம்பர் இஸ் ஆல்வேஸ். ஒரு ரேஷ்னல் நம்பரையும் இர்ரேஷனல் நம்பரையும் சம் பண்ணும்போது ஆன்சர் எப்போதும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி ரேஷ்னல் நம்பர்னா என்ன, இர்ரேஷனல் நம்பர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரேஷ்னல் நம்பர் அப்படிங்கிறது P/Q அந்த ஃபார்மேட்டில் எழுதக்கூடிய நம்பர்ஸை நம்ம ரேஷ்னல் சொல்லுவோம். ஸோ இதில் இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, PQங்கிறது இன்டீஜர்ஸ் தான். அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் நம்பர்ஸ் இருக்கும், ஜீரோவும் இருக்கும். அதை தான் நம்ம இன்டீஜர்னு சொல்லுவோம். ஸோ Pக்கு நீங்கள் எந்த இன்டீஜர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். Qக்கு ஜீரோவை தவிர எந்த இன்டீஜர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ Qவோட வேல்யூ ஜீரோவாக மட்டும் இருக்கக்கூடாது, அது தவிர வேறு எந்த இன்டீஜராக வேணாலும் இருக்கலாம். ஸோ இது ரேஷ்னல் நம்பர்ஸ்க்கான டெஃபினிஷன். இன்கேஸ் இது ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது, ரேஷ்னல் எது இர்ரேஷனல் எதுன்னு ஸ்ப்ளிட் பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நமக்கு அடிஷ்னலாக இன்னொரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் எழுதுகிறோம் இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 3/2 நம்ம எழுதுகிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ 3/2 ஆன்சர் பார்த்தீங்கன்னா டெசிமல் ரெப்ரசன்டேஷன். இதை கேன்சல் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 1.5ன்னு கிடைக்கும். ஸோ 1.5 அப்படிங்கிறது ஸ்டாப் ஆயிடுச்சு, ஸோ டெர்மினேட் ஆயிடுச்சு நம்ம மேத்தில் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டிஜிட்ஸ் டெர்மினேட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை டெர்மினேட்டிங் டெசிமல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் இதுவே நாம் 10/3 எடுத்துப்போம். ஸோ 10 நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா 1. தென் 3 இந்த 3 திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறத என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மேத்தமெட்டிக்காக நம்ம ரெக்கரிங் டெசிமல் ரெப்ரசன்டேஷன், அதாவது நான் டெர்மினேட்டிங், ஸ்டாப் ஆகலை, அட் த சேம் டைம் ஒரு நம்பர் மட்டும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அது நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல் ரெப்ரசன்டேஷன். ஸோ நம்மளுடைய ரேஷ்னல் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டில் ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ ஒன்று டெர்மினேட் ஆகும், அப்படி இல்லை அப்படின்னா நான் டெர்மினேட் அண்ட் ரெக்கரிங் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்குது. சப்போஸ் டெர்மினேட்டும் ஆகலை, எந்த நம்பரும் திரும்ப வரல, அந்த மாதிரி டெசிமல் ரெப்ரசன்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம இர்ரேஷனல் நம்பர் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 22/7 நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஆன்சர் டிஃப்ரெண்டான டிஜிட்ஸ் தான் கிடைக்கும், அதுக்கு ஒரு எண்டே இருக்காது. ஸோ எண்டே இல்லாமல் எந்த நம்பரும் இந்த மாதிரி ரிப்பீட் ஆகாமல் போயிட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் irrational numbers, நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங். ஸோ இதுதான் ரேஷனல் அண்ட் இர்ரேஷனலுக்கான சிம்பிள் டெஃபினிஷன். ஸோ இப்போ நம்மளோட கொஸ்டினுக்கு வரலாம். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த சம் ஆஃப் ரேஷனல் அண்ட் இர்ரேஷனல் நம்பர். ஒரு ரேஷனல் நம்பரையும் இர்ரேஷனல் நம்பரையும் ஆட் பண்ணும்போது ஆன்சர் எப்போதும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் √3 அப்படிங்கிற ஒரு இர்ரேஷனல் நம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ ரூட்லேருந்து வெளியெடுக்க முடியாத நம்பர்ஸையும் நம்ம இர்ரேஷனல் நம்பர் தான் சொல்லுவோம். ஸோ √3க்கு எக்ஸாக்டாக √4ஓட வேல்யூ 2ன்னு சொல்கிற மாதிரி √3ஓட வேல்யூ நம்ம டெசிமலில் ஈஸியாக சொல்ல முடியாது. அதாவது நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, டெசிமல் ரெப்ரசன்டேஷன் ஃபைண்ட் பண்ணும்போது அது நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங்காக இருக்கும். ஸோ 4√4 = 2, √9 = 3 மாதிரி √3க்கு சொல்ல முடியாது. ஸோ இது ஒரு இர்ரேஷனல் நம்பர். இப்போ நான் இது கூட ஒரு ரேஷனல் நம்பரை ஆட் பண்ணுறேன். ஸோ எந்த ரேஷனல் நம்பரை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 5 நான் ஆட் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஸோ 5ஐயும் √3யும் ஆட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஒரு இர்ரேஷனல் நம்பராக தான் இருக்கும். ஸோ த சம் ஆஃப் ரேஷனல் அண்ட் இர்ரேஷனல் நம்பர் இஸ் ஆல்வேஸ் இர்ரேஷனல். ஸோ எந்த ஒரு ரேஷனல் நம்பரையும் இர்ரேஷனல் நம்பரையும் சம் பண்ணாலும் ஆன்சர் இர்ரேஷனலாக தான் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இதுவும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாதிரி தான். சம் ஆஃப் அப்படி இருந்த இடத்துல இங்கே டிஃப்ரென்ஸ் ஆஃப் இருக்கு. ஸோ சம் பண்ணும்போது இர்ரேஷனல் சொல்லிட்டீங்க, ஒரு வேளை டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் பண்ணிங்கன்னா அப்போ என்ன கிடைக்கலாம். ஸோ அப்போவும் நான் ஒரு ரேஷனல் நம்பர் எடுத்துக்கிறேன், தென் ஒரு இர்ரேஷனல் நம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் கண்டிப்பாக இர்ரேஷனலாக தான் இருக்கும். ஸோ சம்மாக இருந்தாலும் இர்ரேஷனல் தான், டிஃப்ரென்ஸாக இருந்தாலும் இர்ரேஷனல் தான். த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ரேஷனல் அண்ட் இர்ரேஷனல் நம்பர் இஸ் ஆல்வேஸ் இர்ரேஷனல்.
இப்போ தேர்ட் கொஸ்டின், த ப்ராடக்ட் ஆஃப் அ நான் ஜீரோ ரேஷனல் நம்பர் அண்ட் அன் இர்ரேஷனல் நம்பர் இஸ். ஒரு நான் ஜீரோ ரேஷனல் நம்பரையும் இர்ரேஷனல் நம்பரையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. நான் ஜீரோனா மீனிங் என்ன? ஜீரோ மட்டும் எடுக்கக்கூடாது. ஸோ ஜீரோ இல்லாமல் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஜீரோ இல்லாத எந்த ஒரு ரேஷனல் நம்பர் எடுத்தாலும் 5 எடுத்துக்கலாம். ஸோ அது கூட நான் ஒரு இர்ரேஷனல் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறேன். அதே √3 எடுத்துக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 5√3 கிடைக்கும். ஸோ √3யோட வேல்யூ நமக்கு அந்த டெசிமல் வந்து நான் ரெக்கரிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங் அப்படிங்கிறதுனால அதோட 5 மல்டிப்ளை பண்ணாலும் அந்த ஆன்சர் அப்படி தான் இருக்கும். ஸோ இதுவும் ஒரு irrational number தான். ஓகே, ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் irrational. ஸோ இந்த நான் ஜீரோ அப்படிங்கிற வேர்டு கொஸ்டினில் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் ஜீரோவையும் எடுத்துக்கலாம். ஸோ 0 × √3 பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் வந்து 0 தான் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி 0 இன்க்ளூட் ஆகணும்னா உங்களோட சாய்ஸஸை நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். சாய்ஸஸில் ஒரு வேளை எய்தர் ரேஷனல் ஆர் இர்ரேஷனல்ங்கிற ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் அந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதை நான் ஜீரோவாக அசியூம் பண்ணி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ சாய்ஸஸை பொறுத்து உங்களோட ஆன்சர் வந்து இந்த கொஸ்டினுக்கு வேரி ஆகும். அடுத்த கொஸ்டின், இஃப் a = p⁵ q⁵. ஸோ ஏங்கிற ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. பிங்கிறது அதே மாதிரி p² q⁴ கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க, a and b யோட எல்சிஎம். ஸோ எல்சிஎம்னா என்ன, ஹெச்சிஎஃப்னா என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைனாலும் நம்ம அதை தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு எப்படி ஈஸியாக ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும்தான் நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏ அண்ட் பியோட எல்சிஎம் இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுனா, ஸோ எல்சிஎம் ஆஃப் ஏ அண்ட் பி விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ரெண்டுலேயும் PQ அப்படிங்கிற ஏதோ ஒரு நம்பர்ஸ் இருக்குது, அதோட ப்ராடக்டாக தான் எழுதியிருக்காங்க. ஸோ எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எந்தெல்லாம் காமனாக இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஏலையும் பி இருக்குது, பிலையும் பி இருக்குது. ஸோ எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணும்போது காமனாக இருக்கிறது பவரில் எது அதிகமாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா p⁵ இருக்குது, இங்கே p² இருக்குது. ஸோ p⁵ அப்படிங்கிறது தான் அதிகமான வேல்யூ. ஸோ p⁵ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து வேற ஏதாவது காமனாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. ஸோ பி எடுத்துட்டோம், அதே மாதிரி தான் கியூவும். ஸோ q⁴, q⁴ இருக்கு. ஸோ பவரில் q⁴ தான் அதிகமானது. ஸோ q⁴ சூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வேற ஏதாவது டேர்ம் காமனாக இல்லை, ஒரு பக்கம் மட்டும் இருக்கு அப்படின்னா எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஆர்னு ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு அப்படின்னா எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணும்போது அந்த ஆரையும் சேர்த்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணி தான் எல்சிஎம் ஈக்குவல் டு p⁵ q⁴, தென் ஆரையும் மல்டிப்ளை பண்ணி தான் எழுதணும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இது மட்டும் தான் இருக்கு. ஸோ எல்சிஎம்னா காமனாக இருக்க டேர்ம்ஸ், அதோட பவரில் அதிகமாக இருக்கிறத எடுத்து அதோட ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த மாதிரி ப்ராப்ளமுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். ஓகே, ஸோ இன்கேஸ் இதே கொஸ்டின்ல ஹெச்சிஎஃப் கேட்டாங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு ஆன்சர் என்னது, p⁵ q⁴. ஒருவேளை இதே கொஸ்டின்ல வந்து எல்சிஎம்க்கு பதிலாக ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ சேம் காமனாக இருக்கிறத பார்க்கணும். எல்சிஎம்னா பவர் அதிகமாக இருக்கிறத சூஸ் பண்ணிக்கணும், ஹெச்சிஎஃப்னா பவர் கம்மியாக இருக்கிறத சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா p⁵, ஸோ பவரில் கம்மியாக இருக்கிற நம்பர் இங்கே 2 தான். ஸோ p², தென் q⁴. ஸோ இதுதான் இதோட ஹெச்சிஎஃப். ஸோ அப்போ p² q3. ஸோ இதுதான் இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யோட ஹெச்சிஎஃப். ஸோ அதே நம்பர் அங்கே ஏபின்னு கொடுத்துருக்காங்க, இங்கே XYன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி எந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலும் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் உங்களுக்கு ஃபைண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது பார்ட் 1, இதில் 5 MCQ கொடுத்துருக்கோம். இதை கோ த்ரூ பண்ணி பாருங்கள். இதே மாதிரி பார்ட் 2, 3, 4லையும் MCQ கொஷின்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே கோ த்ரூ பண்ணுங்கள். தேங்க்யூ.